தமிழக முதல்வர் விஜயண்ணா அவர்களுக்கு வணக்கம். நாங்கள் ஐடிஐ படித்தவர்கள் மற்றும் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு டிஎன்பிசி தேர்வு மூலியமாக ஃபீல்ட் அசிஸ்டன்ட் தேர்வுக்காக நாங்கள் தேர்வு எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம். தேர்வுக்காக பதிவு செய்து மற்றும் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் 16,000 நபர்கள். இந்த 14,000 நபர்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் 9,600 நபர்கள். 135 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம். இந்த தேர்ச்சி பெற்ற அனைவரையும் பார்த்தீர்கள் என்றால் அனைவரையும் அனுமதிக்க வேண்டும் கம்பம் ஏறும் பயிற்சிக்காக, கம்பம் ஏறுவதற்காக. இதில் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நமது மின்துறை அமைச்சர் அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அவற்றில் பார்த்தீர்கள் என்றால் 70,000 நபர்கள் தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 70,000 பணியாளர்கள் தான் உள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதில் 1.5 லட்சம் காலி பணியிடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 70,000 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வாரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கள உதவியாளர் தேர்வு இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 36,000 காலி பணியிடங்கள் உள்ளது. அந்த காலி பணியிடங்கள் இப்போ 9,600 நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 135 மதிப்பெண் எடுத்து அவர்களை நேரடியாக பணி வழங்க வேண்டும், கம்பம் ஏறுவதற்காக பயிற்சியும் அளிக்க வேண்டும் என்பதை தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். மற்றும் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்து அந்த அப்பண்டிஸ் தேர்வுலையும் தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்விலும் எழுதி இந்த தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அப்பண்டிஸ் முறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள், ரயில்வே துறை மற்றும் அந்தந்த துறை நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பெல் அந்த மாதிரி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இடஒதுக்கீடு அளித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மின்சார வாரியம் இடஒதுக்கீடு அளிக்காமல் இருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தேர்விலும் நாங்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த 1790 என்பது இவர்கள் இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,500 நபர்கள் எடுக்கிறார்கள். மித்தம் உள்ளவர்கள் வந்து கம்பம் ஏறு பயிற்சிக்காக அளிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவது 1790. இவற்றில் அனைவரும் நல்லாக கம்பம் ஏறக்கூடியவர்கள் மற்றும் அனைவரும் நன்றாக தேர்ச்சி பெற்றவர்கள், அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் கம்பம் ஏறுவார்கள் என்று நமது முதல்வர் அவர்கள் அதற்கான ஒரு குழு அமைத்து நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். மற்றும் மதிப்பெண் வந்து குறைவாக இருந்தாலும் உடல் ரீதியாக மாணவர்கள் வந்து நல்ல வலு கட்டமைப்புடன் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் உடல் ரீதியாக வந்து நல்ல திறமையாக இருக்கக்கூடியவர்கள். ஆதலால் தமிழக முதல்வர் அவர்கள் இதில் ஒரு கவனத்தை செலுத்தி 9,600 நபர்கள் 135 மதிப்பெண் எடுத்த ஒவ்வொருவரையும் மின்சார வாரியத்தில் வேலைக்கு எடுப்பதற்காக அவர்கள் வந்து நேரடியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உடல் தகுதி தேர்வுக்கு நீங்கள் அனுப்பும்படியாக கம்பம் ஏறும் பயிற்சிக்காக அனுப்பும்படியாக தங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் இந்த கள உதவியாளர் தேர்வு என்பது 36,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இந்த 36,000 காலி பணியிடங்கள் வரலாறுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு 2,500 நபர்கள் எடுத்தார்கள் மற்றும் 2016ஆம் ஆண்டு 900 நபர்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,900 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணாங்க. அப்ளை பண்ணவங்களுடைய நிலைமை மிக மோசமாக காணப்பட்டு அதனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து இந்த 10 வருடமாக பார்த்தீங்கன்னா கள உதவியாளருக்கு என்று ஒரு யூஜாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்ஸ் வந்து கொடுக்காம வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நிதி நிலைமை என்று கூறியிருந்தார்கள். இதில் பார்த்தீர்கள் என்றால் குறைந்த வேலைகளாக இருந்தாலும் அவுட் சோர்ஸில் இன்றைக்கி நிறைய வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்கள், இந்த ஐடிஐ தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், இவங்களை அனைவரும் 9,600 நபர்கள் 135 மதிப்பெண் எடுத்தவர்கள் அனைவரும் மின்சார வாரியத்தில் வேலைக்கு வந்து நீங்கள் அனுமதிக்க வேண்டியாக ஒவ்வொரு மாணவர் ஐடிஐ மாணவர் அமைப்பின் சார்பாகவும் மற்றும் அப்பண்டிஸ் மாணவர் அமைப்பின் சார்பாகவும் அப்பண்டிஸ் ஸ்டேட் யூனியன் சார்பாகவும் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் பெண்களுக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்கிறது. நீங்கள் கேங்மேனுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைத்த முறையே வந்து இப்பொழுது வந்து ஐடிஐ படித்தவர்களுக்கு இதே நடைமுறையாகி கொண்டிருக்கிறது. இவற்றில் பார்த்துட்டோம்னா பெண்களுக்கு கம்பம் ஏறுவது இப்பொழுது நவீன கருவிகள் வந்திருக்கிறது. அந்த கருவிகள் மூலமாக பெண்களுக்கு ஸ்பெஷல் டூல் கிட்ஸ் வந்திருக்குது. அந்த கிட்டுகளை வந்து பயன்படுத்துவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும் மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும். பணி சுமை அதிகமாக உள்ள இடத்தில் 36,000 காலி பணியிடங்களுக்கு இருக்கும் இடத்தில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு கூட கிடையாது 9,600 நபர்களை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை எடுப்பதற்கு. ஆதலால் நமது தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு இளைஞருடைய வாழ்வாதாரமும் இதை நம்பிதான் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கனவு லட்சியம் மின்சார வாரியத்துக்குள் சென்று நாம் வேலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கு வந்து முதல் பட்டதாரி மற்றும் முதல் குடும்பத்தில் வேலை வாய்ப்பாக இது காணப்படுவதால் நாங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டிலிருந்து
ஒவ்வொருத்தரும் நாங்கள் இந்த மின்சார வாரிய பணிக்காக செல்ல வேண்டும் என்று கனவு லட்சியத்துடன் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இது கனவு சரியாக பார்த்துக்கலாம் 15 வருடம் பக்கம் இது கடந்து வந்திருக்கிறது. அப்பொழுது இருக்க சூழ்நிலையில் 10லிருந்து 15 வருடம் ஒவ்வொருத்தருக்கு கடந்து வந்திருக்கு. இது ஒரு கனவு லட்சியத்துடன் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் 9600 நபர்கள் 135 மதிப்பெண் எடுத்த அனைவரையுமே நீங்கள் பணி ஆணை வழங்கி அவர்களுக்கு முறையான ஒரு ட்ரைனிங் நீங்கள் கொடுத்து மின்சார வாரியத்தில் வேலைக்கு பணி எடுக்க முடியாத தமிழக முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திறமைகள் அனைத்தும் முடிகிறது. வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இல்லாதனால் இந்த தேர்விலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டு நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம். உரிமையாக அண்ணன் விஜய் அண்ணன் அவர்களிடத்தில் கேட்பது என்னவென்றால் 9600 நபர்கள் 135 மதிப்பெண் எடுத்தவர்கள் அனைவரையும் தமிழக முதல்வர் அவர்கள் வேலைவாய்ப்பு வழங்கி உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வேலைவாய்ப்பு ஒவ்வொருத்தருடைய கனவு லட்சியமாக இருப்பதனால நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தமிழக முதல் அறிவிப்பீர்கள் என்று நாங்கள் அனைவரும் ஒரு நற்செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா அவர்கள் உதவி 9600 நபர்களை பணியமர்த்துவதற்கு நீங்கள் எங்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும்படி தமிழ்நாடு ஐடிஐ மாணவர் அமைப்பின் சார்பாகவும் மற்றும் அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பாகவும் அனைத்து அப்பண்டிஸ் சார்பாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.